2026 திருமண யோகம் இந்த ராசிக்கு முதல்ல கவனமாக திருமண வரனை பார்க்க வேண்டிய ராசி இந்த ராசி தான். அதென்ன கவனம்னா, 7ஆம் இடத்துல ராகு, 7 சனி 8. திருமண பேச்சுவார்த்தை பல பேத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் நின்ன ராசி இந்த ராசி தான். அப்போ இப்போ குரு பார்த்துட்ருக்கு. திருமணத்தில் ஆண் பெண் இருவருக்கும் பிடிச்சிருந்தா ப்ராசஸ் பண்ணுங்கள், இருவருக்கும் பிடிக்கலைன்னா ப்ராசஸ் பண்ணாதீங்க. பெற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது இந்த காலத்துக்கு செல்லாது. இன்னொன்று, திருமண தேதி அது பர்ஃபெக்டாக இருந்துட்டு அந்த ராசி ஜெயிச்சிடும். ஏன்னா தோஷமுள்ள ஜாதகத்துக்கு திருமண நாளே பரிகாரம். இதில் இந்த ராசிக்காரங்களுக்கு ஏன் இவ்வளோ திருப்பி சொல்கிறேன்னா, நான் வளர்பிறை தேய்பிறை சூஸ் பண்ணுறீங்க. இந்த ராசி உங்கள் சேனலை சொல்கிறேன் பாருங்கள். வளர்பிறை எப்படி சூஸ் பண்ணால், ஒரு பெண் ருதுவாகி வருகின்ற முதல் 14 நாள் வளர்பிறையாகவும் அடுத்து 14 நாள் தேய்பிரையும் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 14ஆவது நாள் தான் கருமுட்டை வெளிவருது. இதுதாங்க உண்மையான வளர்பிறை. இதெல்லாம் இந்த ராசிக்காரங்க இந்த வருஷம் பார்த்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். சார் திருமணம் உண்டு, ஆல்ரெடி திருமண வரன் பார்த்து வேண்டான்னு சொல்லியோ வேணும்னு சொல்லியோ ஒரு தடை ஏற்பட்ட திருமணம் நடக்கும். அப்போ நீங்கள் பார்த்து ஓகே சொல்லி அவங்க இல்லைன்னு சொன்னது, அவங்க சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் இல்லைன்னு சொன்னது, அந்த திருமணம் அமையும். அப்போ ஆல்ரெடி பார்த்த வரன் அமைய வாய்ப்புண்டு. வேலைக்கு செல்லும் வரன் அமையும். உங்களுக்கு வேலைக்கு செல்ல வரன் தான் அமையும். திருமணத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், உண்மை. திருமணம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், திருமணம் உண்டு. பொண்ணு வயதோ இல்லை பையன் கலரு ஏதோ ஒரு இது, சார் நாங்கள் இந்த மாதிரி இந்த ஊரில் வரனையும் கொடுக்கல, ஆனால் இந்த வரன் அமையுது, கொஞ்சம் சப்காஸ்ட் மாறுது. இந்த மாதிரி மாற்றத்துக்கு பின் இந்த திருமணத்தில் ஏற்றம் உண்டுங்க.